ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இ சேவை மற்றும் சிஎஸ்சி ரிலேட்டட் நெட் சென்டர் ஒர்க்கெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் இ சேவை மற்றும் சிஎஸ்சி நெட் சென்டர் சம்மந்தமான ஒர்க் இருந்தால் இந்த ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் தவிர வேறு ஏதாச்சும் ஆன்லைன் ஒர்க் இருந்தாலும் இந்த ஸ்க்ரீன் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம். சிறந்த முறையில் சரியாக செய்து தரப்படும் மற்றும் பல வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஆர்டி அப்ளிகேஷன் விட்டுருக்காங்க. அது எப்படி அப்ளை பண்ணுறதா பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், க்ரோமை கிளிக் பண்ணிக்கிறேன். க்ரோமில் போயிட்டு கூகுளில் ஆர்டி டைப் பண்ணுறேன். ஆர்டி டைப் பண்ணோடனே ஃபஸ்ட்டில் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதை பாருங்கள் ஃபஸ்ட்டில் கிளிக் பண்ணோடனே அப்படி அந்த ஸ்டார்ட் அப்ளிகேஷன் கொடுத்தோடனே உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். ஸோ மொத்தம் 5 ஸ்டெப் தான். ஃபஸ்ட்டு உங்களுடைய நேம் எப்படி இதோ, உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் எப்படி இதோ ஃபில் பண்ணிக்காங்க, இல்லை ஆதார் கார்டு இதோ ஃபில் பண்ணிக்காங்க. ஓகேங்களா? நேம், ஃபேஸ் இனிஷியல், அப்புறமா ஜெண்டர் என்ன மேலா ஃபீமேலா, அப்புறம் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் பார்த்து ஃபில் பண்ணிக்காங்க. ஏன்னா அதுதான் கேட்பாங்க. ஸோ பர்த் சர்டிஃபிகேட் பார்த்து ஆதார் கார்டு சேம் இருந்தால் அதுதான் நம்ம பார்த்துட்டா டேட்டு மந்த் இயர் ஃபில் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு எப்படி இருக்குன்னா, ஒரு கேப்சல், ஒரு ஸ்மாலு, ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், அது அதே மாதிரி 1 2 3 அது மாதிரி வச்சுருக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ரீஜன் இந்து, கம்யூனிட்டி என்னது அவங்க கம்யூனிட்டி என்னவோ அது கொடுத்துருக்காங்க. ரீஜன் என்ன ரீஜன் அது கொடுத்துருக்காங்க. மொபைல் நம்பர் அவங்க பேரண்ட்ஸ் யார் அதான் யாருக்கு கால் பண்ணணும், ஏதாச்சும் மெசேஜ் போகணுமோ அவங்க மாதிரி கரெக்டாக கொடுத்துருக்காங்க, டைப் பண்ணிக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அதே எல்கேஜினா எல்கேஜிக்கு எடுத்துக்கும், இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கும். ஒன்லி எல்கேஜி ஆர் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பசங்க மட்டும்தான் என்ன முடியும், அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்கு அடுத்து பார்க்க மெயில் ஐடி, உங்களுக்கு மெயில் ஐடி இருந்தால் அப்ளை கொடுத்து பண்ணிக்கோங்க. மெயில் ஐடி இல்லைனா தேவையில்லை. ஸோ மோஸ்ட்லி மெயில் ஐடி இருக்குது. ஸோ நீங்கள் முடிஞ்சளவு மெயில் ஐடி கொடுத்துருங்க. உங்களுக்கு நான் அதை கொடுத்தோடனே இப்போ சேவ் கொடுத்தோடனே அது உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் வந்துடுது. அது ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்காங்க. சரிங்களா? இதுதான் உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர். ஃபியூச்சர் யூஸ்க்கு எல்லாமே என்ன பண்ண முடியும், இந்த அப்ளிகேஷன் நம்பர் வச்சு தான் நீங்கள் ஸ்கூலில் கொடுத்து அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வரணும். க்ளோஸ் கொடுத்தோன்னே நெக்ஸ்ட் திரும்பி ஹோம் பேஜ் வந்துடுச்சு. திரும்பி அப்ளிகேஷன் நம்பர் கொடுங்க, டைப் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் நம்ம டைப் பண்ணிவிட்டு அது கீழே உங்களுடைய பாஸ்வேர்டு, நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்துப்பீங்களே அதான் ஸ்டார்டிங்லேயே அந்த அப்ளிகேஷன் பாஸ்வேர்டு டைப் பண்ணிக்காங்க. சரிங்களா? கரெக்டாக பார்த்து டைப் பண்ணுங்கள். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, லாகினை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு திரும்பி உங்களுடைய ஹோம் பேஜுக்கு போயிடும். சரிங்களா? வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் அப்பா பேரா அம்மா பேரா இல்லை கார்டியனா. ஸோ அப்பா பேர் கொடுங்க, இல்லை அம்மா பேர் தான் இங்கே தேவைப்படுறதுனா அம்மா பேர் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்னவோ சூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஃபாதர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபாதர் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிக்காங்க. எப்படி இருக்குது, பர்த் சர்டிஃபிகேட் இருக்கிற மாதிரியோ இல்லை ஆதார் கார்டு இருக்கிற மாதிரியோ அப்பா பேர் கரெக்டாக டைப் பண்ணிக்காங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாமே. ஏன்னா இது திரும்பி எடிட் பண்ண முடியாது. சரிங்களா? நான் கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்காங்க. ஒன்று ரெண்டு செக் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் என்ன ஒர்க் பண்ண, கவர்மெண்ட்டாக ப்ரைவேட்டாக செல்ஃப் எம்ப்ளாய்டான்னு கேட்குறாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஆனுவல் இன்கம் ஆண்டு வருமானம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த குழந்தைக்கு என்ன பண்ணிக்கணும், வருமான சான்று, ஜாதி சான்று ப்ளஸ் இருப்பிட சான்று 3 வாங்கியிருக்கணும். ஆர்டி அப்ளை பண்ணவே 3 வாங்கியிருக்கணும். என்னென்னா வருமான சான்று, ஜாதி சான்று, இருப்பிட சான்று இது கண்டிப்பாக இருக்கணும். வித் பர்த் சர்டிஃபிகேட். ஃபஸ்ட்டு கேட்டகரி என்னது, ஆர்ஃபனேஜ்னு கேட்குறாங்க. அதாவது நீங்கள் ஏதாச்சும் எந்த குறைபாடில் வரீங்க, கேட்டகரி எந்த கேட்டகரி வரீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸோ தேர்ட் பாருங்கள், என்ன கேட்டகரி. ஓகேவா? நீங்கள் அது 3 ஏதாச்சும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்கம் வீக்காக செக்ஷனாக கொடுத்தோம். இன்கம் வச்சு கம்மியாக இருந்தால் அதை வச்சு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஒன்று இருந்தாச்சும் அதான் ஊனமுற்றோ அது மாதிரி இருந்தாலே அதுவும் கொடுத்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், நெக்ஸ்ட்டு அந்த தேர்ட் ஒன். செகண்ட் கொடுத்து பாருங்க. உங்கள் ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு உள்ளே இருக்கீங்களா, அதாவது 2 lakhsக்குள்ளே இருந்தால் நீங்கள் இதே கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் அதிகம் போகுது நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நீங்கள் அந்த கேட்டகரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக் கொடுத்த உடனே பாருங்கள் இது வந்துருச்சு. ஸோ இங்கே என்னென்னா உங்களோட அட்ரஸ் டைப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே திரும்பி பாருங்கள், நான் தேர்டு கொடுத்து என்ன பண்ணுறேன், வாய்ப்பு மறுக்கப்பட்டு பரிவர்த்தனை சார்ந்து, அதாவது டிஸ்அட்வான்டேஜ் குரூப் கேட்டகரி அதான் நீங்கள் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிலாம் என்னது டிஸ்அட்வான்டேஜ் குரூப் அதில் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், திரும்பி ரீஅப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வீக் போயிட்டு இப்போ உங்களோட அட்ரஸ், ஆதார் கார்டு அட்ரஸ் கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்காங்க. கரெக்டாக உங்களுடைய வீட்டு நம்பர், உங்களுடைய வில்லேஜ், உங்களுடைய போஸ்ட், உங்களுடைய தாலுக்கா அண்ட் டிஸ்ட்ரிக்ட். ஸோ உங்கள் ஆதார் கார்டு எப்படி இதே மாதிரி கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அது பக்கம் இது பாருங்கள், பின்கோடு, அது ஆதார் கார்டு இருக்கும் பின்கோடு. சரிங்களா? அந்த பின்கோடை நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க, கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிட்டு அப்புறம் கடைசியாக பாருங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கு,
ஸோ வந்து அதுவும் வந்து என்ன பண்ணணும் கரெக்டாக கொடுக்கணும் சரி ஓகேங்களா. உங்கள் அட்ரஸ்ஸு, உங்கள் பின்கோடு ப்ளஸ் உங்கள் டிஸ்ட்ரிக், இது 3 மட்டும் தான் மெயினாக பார்ப்பாங்க. சரி பாருங்கள், நான் டைப் பண்ணிட்டேன் அட்ரஸ்ஸு, நெக்ஸ்ட் பின்கோடு டைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக் நீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் டைப் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து பாருங்க, கீழே வந்து என்ன இருக்குது, என்டர் யுவர் அட்ரஸ் ஆர் நியரஸ்ட் லேண்ட்மார்க் கேட்குதுங்களா. அதுக்கு கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவோம், நீங்கள் கொடுத்த அட்ரஸ்க்கு பக்கம் எங்கே இருக்கோ அந்த லொக்கேஷன் உட்காந்துரும். ஓகேங்களா. பாருங்கள் அந்த ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து அது உங்களுடைய நீங்கள் கொடுத்த அட்ரஸ்க்கான லொக்கேஷன். சரிங்களா. அந்த லொக்கேஷன்லேருந்து 2 to 3 கிலோமீட்டர்ஸ் எது ஸ்கூல் இருந்தாலையும் உங்களுக்கு அது காட்டும், கண்டிப்பாக இதில் காட்டும். சரிங்களா. ஓகே தான் இருக்குது. நீங்கள் கொடுத்த அட்ரஸும் கூகுள் மேப் காட்டுற அட்ரஸும் சேமாக இருக்குது. கன்ஃபார்ம் அட்ரஸ்லாம் கன்ஃபார்ம் கொடுங்க, இல்லை வந்து சேஞ்ச் அட்ரஸ்லாம் சேஞ்ச் கொடுத்துருங்க. சரிங்களா. கொடுத்து நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இதுமாதிரி தான் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற பேஜ் வந்துடும். சரிங்களா. ஃபஸ்ட்டு கேட்குறாங்க அப்ளிகன்ட் ஃபோட்டோ, ஸ்டூடெண்ட்டோட ஃபோட்டோ கேட்குறாங்க. ஸ்டூடெண்ட் ஃபோட்டோ நான் அப்லோட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் என்ன பண்ணு கேட்குறாங்க, ப்ரூஃப் ஆஃப் பர்த்து, ஸோ பிறப்பு சான்று, ஸோ பர்த் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரி பாருங்கள் அந்த கேண்டிடேட்டோட பர்த் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே ஜேபிஜி ஃபார்மேட்டில் வச்சுக்கோங்க, பிடிஎஃப் இல்லை, ஜேபிஜி ஃபார்மேட் தான் அக்செப்ட் பண்ணுது. ஸோ கரெக்டாக ஜேபிஜி ஃபார்மேட்டில் 1 MBக்குள்ளே இருக்கிற மாதிரி பண்ணிக்காங்க. ஸோ அடுத்து வந்து பேரண்ட்ஸ் ஐடி ப்ரூஃபு, ஸோ பேரண்ட்டுடைய ஆதார் கார்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு அட்ரஸ் ப்ரூஃபு, பையன் ஆதார் கார்டு கொடுத்துருங்க. ஸோ ஓகே. அடுத்தது பாருங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு. ஸோ நீங்கள் வந்து இன்கம் HCS இன்கம் வந்து 2 lakhs இருக்குன்னு சொல்லி கொடுத்து பண்ணிங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை 2 lakhs மேலே இருக்குது, இல்லை வந்து சப்போஸ் நீங்கள் வந்து கம்யூனிட்டி இதில் நாங்கள் போகிறோம்ன்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 3 ஆப்ஷன் இருக்குது. அதாவது ஏதோ உங்களுக்கு எதுவோ பார்த்து பண்ணிக்காங்க. ஸோ பாருங்கள், எனக்கு நியரஸ்ட் ஸ்கூல் 2 ஸ்கூல் காட்டுது, இந்த ஸ்டூடெண்ட்டுடைய வீட்டு பக்கம் நியரஸ்ட் ஸ்கூல் 2 ஸ்கூல் காட்டுது. ஸோ 2 ஸ்கூல் எப்படி ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் தரலாம், ஃபஸ்ட் இந்த ஸ்கூல் நான் தரேன், செகண்ட் இது தரேன், ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள் வீட்டு பக்கம் 5 ஸ்கூலுக்கு இருக்குதுன்னா நீங்கள் 5 ஸ்கூலுக்கு என்ன பண்ணலாம், ப்ரிஃபரன்ஸ் தரலாம். ஸோ வந்து கண்டிப்பாக 5 ஸ்கூலும் கூப்பிடனா கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. உங்களுக்கு எது உங்களுக்கு விருப்பமாக்குதோ அதை நீங்கள் போய் ஜாயின் பண்ணலாம். சரிங்களா. ஸோ கொடுக்கறத ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க, எத்தனை ப்ரிஃபரன்ஸ் இருந்தாலும் கொடுத்துருங்க. கடைசியாக வந்து நம்ம வந்து பார்த்துலாம், அப்புறம் பின்னாடி வந்து அப்ளை பண்ண போட மாட்டோம்னு ஃபீல் பண்ண வேணாம். ஸோ இப்படி தான் உங்களுக்கு கடைசியாக உங்கள் அப்ளிகேஷன் வந்து ஒரு டைம் செக் பண்ணி உங்கள் பேர், டேட் ஆஃப் பர்த்து, அப்பா பேர், உங்கள் அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்காங்க. செக் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட் கொடுத்தா முடிஞ்சு. ஸோ இப்போ SMS சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ கடைசியாக என்ன பண்ணலாம், நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு அந்த கேண்டிடேட்க்கோ இல்லை வந்து சப்போஸ் வாட்ஸ்அப் மூலமாக என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணிடலாம். சரிங்களா. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் RT அப்ளிகேஷன் போடுறது. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை இந்த வாட்ஸ்அப் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இந்த வீடியோவில் ஏதானும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.